டியூபல் ரிவர்சல் சர்ஜரி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் கரு உருவாகணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு உண்டான பெஸ்ட் பாசிபிள் தான் வந்து டியூபல் ரிவர்சல் ஆர் ஃபேமிலி பிளானிங் ரிவர்சல் சர்ஜரி ஆர் டியூபல் ரீகனலைசேஷன் சர்ஜரி அப்படிங்கிறது. பெரும்பாலும் கருக்குழாய் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் அப்போ கட் பண்ணி விட்டுருவாங்க. கருக்குழாய் வழியாக எக்கும் ஸ்பெர்மும் வந்து ப்ராஸ் ஆகி வராதனால கருத்தடை ஏற்பட்டுரும். இந்த சர்ஜரியை வந்து ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் கருக்குழாய்களை நல்லா ஃபார்ம் ஆக வைக்கிறது தான் வந்து இந்த சர்ஜரி. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சோம்னா மறுபடியும் இயற்கையான ஒரு துவாரம் மூலியமாக ஒரு கரு முட்டையும் ஒரு ஸ்பெர்ம் செல்ஸும் வந்து எக்காக மாறி கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமைகிறது தான் இந்த சர்ஜரி. என்னுடைய ப்ராக்டிஸில் ரொம்ப காமனான ஒரு 7 விஷயங்கள் எதுக்காக இது பண்ணுறோம், யாரெல்லாம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு பாயிண்ட். பட் 7வது பாயிண்ட்லேருந்து ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம், யாரெல்லாம் இது உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுங்க. நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலில் டியூபல் ரிவர்சல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். 7வது முக்கியமான பாயிண்ட் வந்து பெரும்பாலும் ரிலீஜியஸ் ரீசன் ஆர் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ். திடீர்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கலாம். இல்லை நம்மளுக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் திடீர்னு வரும். இல்லை ஹஸ்பண்டுக்கு திடீர்னு கனவுல வந்து ஆண்டவன் வந்து உங்களுக்கு இன்னொரு குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். இது வந்து ரொம்ப ரேரான விஷயமா இருந்தாலும் அந்த பிலீஃப் மனசில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பதிய வச்சு அதில் தேடல் ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டுருக்குறாங்க. 6வது, அவசரத்தில் நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டேனுங்க. நான் அந்த டெலிவரிக்கு போயிருந்தேன், திடீர்னு என்னுடைய ஹஸ்பண்டு வந்து திடீர்னு கையெழுத்து போட்டார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா எங்களுடைய இன்லாஸ் வீட்டில் வந்து போதும் இந்த குழந்தையோட அப்படின்னு சொல்லி கருத்தடை ஆப்ரேஷன் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் ஒரு ஃபேமிலி பீர் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னால நான் அவசரப்பட்டு ஃபேமிலி பிளானிங் அன்னைக்கு பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு இன்னொரு குழந்தை வேணுங்கிறது தோணிகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு வந்து டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணி கொடுங்கன்னு நிறைய கப்புள்ஸ் வந்து நிற்பாங்க. 5வது முக்கியமான பாயிண்ட் வந்து சிப்ளிங்ஸ். என்னுடைய பையன் வந்து எனக்கு இன்னொரு தம்பி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. அன்னைக்கு நான் அவசரத்தில் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். பட் கண்டிப்பாக எங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு தோணுதுங்க. இங்கே 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களாம் பெரியவங்களாயிட்டாங்க. அவங்க வந்து இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 3rd பேபிக்கு கூட கேட்குற ஒரு சிப்ளிங்ஸ் வந்து இருக்கிறாங்க. வீட்டில் எப்போவுமே இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா அவங்களோட விளையாண்டுட்டு அவங்கள நல்லா கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற சிப்ளிங்ஸ் வந்து குழந்தைகளே வந்து இன்னொரு குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரேராக இருந்தாலும் அதுவும் ஒரு ஆர்வமான விஷயமாக தான் இருக்குங்க. 4வது முக்கியமானது, நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சோஷியல் ஸ்டேட்டஸும் மாறுதல் அடைஞ்சதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதோ ஒரு தொழில் இருந்திருப்போம், ஏதோ ஒரு சிரமமான வேலையில் இருந்திருப்போம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப போராக இருக்கும். அப்போ நம்ம ஒரு குழந்தையோடு போதும் அப்படின்னு நிறுத்தியிருப்போம், ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்போம். நாளடைவில் நம்ம எல்லாமே ஒரு வெல் டு டூ ஒரு செட்டில்டு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு குழந்தை இருந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய ஹெல்த்னாலையும் நம்மளுடைய ஃபினான்ஸ்னாலையும் நம்மளுடைய சொசைட்டி சோஷியல் ஸ்டேட்டஸ்னாலையும் நம்ம இன்னொரு குழந்தைய மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கும் போது முன்னாடி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம், கண்டிப்பாக இன்னொரு தடவை ரிவர்சல் சான்சஸ் எடுத்து பார்க்கலான்னு நினைப்பாங்க. 3வது, ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கிட்டவங்க, அந்த ஒரு 22 இயர்ஸ்லேயே ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணவங்க மறுபடியும் ஒரு 32 இயர்ஸ் ஆகும்போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு இன்னொரு பேபி வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ யங் ஏஜ் மேரிட் கப்புள்ஸ் வந்து ஒரு 35 போது அவங்களோட ஈக்குவல் ஏஜ் குரூப்பாலாம் அந்த டைமில் குழந்தை பெற்றுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஸோ யங் கப்புள்ஸ் ஆஃப்டர் பேபிஸ் வந்து ஒரு 10-12 இயர்ஸ் ஆகும்போது 35 இயர்ஸில் இருக்கும்போது இது ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்குவாங்க. 2வது, ரொம்ப மனவேதனையான விஷயம், நம்ம ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டோ, ஏதோ ஒரு ஊனமாவோ, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தோ, இல்லை சூசைடல் பண்ணி இறந்தோ, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்கள வந்து தவற விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாதிப்பு மனசுலேயே இருந்திருக்கும். அந்த பாதிப்புனால் நம்மளுக்கு கண்டிப்பாக அதே குழந்தை நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் நிறைய பேர் அந்த டியூபல் ரிவர்சல் சர்ஜரியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரீசன், ரொம்ப காமனஸ்டான ரீசன், செகண்ட் மேரேஜ். ஃபஸ்ட்டு மேரேஜ் குழந்தை பிறந்து கம்ப்ளீட் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது நம்மளுடைய பார்ட்னருக்குன்னு சொல்லி இன்னொரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்யூனான ரீசனாக இருக்கும். அந்த ஃபேமிலி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிருக்கும். அந்த புதுசாக இருக்கிற குழந்தை தான் வந்து ஒரு பெரிய பாண்டேஜாக இருக்கும். ஸோ அந்த கப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டியூபல் ரிவர்சல் சர்ஜரியை சீக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் காமனஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக தான் இருக்குங்க.
டியூபல் ரிவர்சலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் போய் டியூபல் ரிவர்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்து பயனடை.